சூத்தரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஆசிரியர் தின நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா. அடிமையும் கூட கர்த்தாவே சோத்திரப்பா, ஒரு ஆசிரியராக தேர்வு செய்து பணி நிறைவு பெற்று இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே நல்ல சுகபலத்தோடு வாழ செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்தை மகிழ்ச்சியாய் கொண்டாடும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே சோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ஆசிரியர்களாகிய ஒவ்வொருவரையும் அப்பா பாராட்டி பேசுகிற ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக ஆசிரியர்களை கர்த்தாவே சோத்திரப்பா சோத்திரப்பா பேசும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளை விசேஷமாய் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன். மீட்பர் பாதம் அணிந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை தன்னோடு இணைத்து கொண்ட இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் சாப்பிட்ட கனியை மற்றவர்களுக்கும் ருசி பார்க்க கொடுக்க வேண்டும். அதே போல் நாம் கற்று வந்த பாடங்கள், நல்ல பாதைகள், ஒழுக்கங்கள் அவற்றையெல்லாம் மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. ஆசிரியர் பணி அறப்பணினா தொண்டு செய்தல். சம்பளத்துக்கு மாத்திரம் நாம் வேலை செய்யாதபடி நம்முடைய கரத்திலேயே ஆண்டவர் தந்த பிள்ளைகளை நல்ல மாணவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. ஆனால் ஆசிரியர்களால் மட்டுமே இதை உருவாக்க முடியும். எந்த ஒரு மாணவனையும் நல்ல மாணவனாக உருவாக்க ஆசிரியர்களால் முடியும். அதனால்தான் இந்த நாளிலே நல்லாசிரியர் விருது என்று கொடுக்கிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள் நிமித்தமாக நினைவாக நல்லாசிரியர் விருது. எதற்காக? அவருடைய பணியிலே உண்மை, உழைப்பு, மாணவர்களை நல்ல மாணவர்களாக உருவாக்கி பள்ளிக்கு ஆசீர்வாதமாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக உருவாக்குகிறார்கள். நல்ல அதிகாரிகளாக, பெரிய பெரிய தலைவர்களாக உருவாக்க ஆசிரியர்கள் மாற்றமே முடியும். வேறு எந்த துறையிலும் மாணவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதற்கு, அவர்களோடு உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே ஆசிரியர்கள் சிறந்தவர்கள். இந்த சமுதாயத்திலே எல்லா பணிகளையும் பார்க்கிலும் ஆசிரியர் பணி சிறந்த பணி. சம்பளம் வாங்குகிறோம் என்று நினைக்காதபடி ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குகிறோம். நல்ல மணிகளாக, கோதுமை மணிகளாக மாணவர்களை உருவாக்குகிறோம். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் இந்த ஆசிரியரிடம் நான் படித்தேன், இந்த ஆசிரியர் என்னை உருவாக்கினார் என்று ஆசிரியரை மட்டும்தான் ஒரு அதிகாரியாக வந்தாலுமோ, ஒரு பெரிய பெரிய தலைவராக வந்தாலுமோ சொல்ல முடியும். ஒரு காரியத்தை சொல்லப்போனால், வகுப்பறையில் அநேக பிள்ளைகள் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளாக கவனிக்கும்போது ஒரு சில பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பாங்க. அதனுடைய காரணத்தை நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வதென்றால், அந்த பிள்ளையை இன்றுகளிலேயோ மற்ற நேரங்களே தனியாக அழைத்து குடும்பத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். அப்படி எல்லாவற்றையும் அந்த பிள்ளை சொல்லிடும். ஒன்று கூட ஆசிரியர்கிட்ட மறைக்காது. நாம் அந்த பிள்ளைக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதான் அறப்பணி, தொண்டு செய்ய வேண்டும். கட்டாயம் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். இப்போது கூட சில ஸ்கூல்களில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாது, எங்கள் அப்பா என்னை மேல் படிப்புக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்படி கண்ணீரோட பிள்ளைகள் வந்து கேட்பாங்க. அப்போ ஆசிரியர் ஒரு குழுவாக இணைந்து கொஞ்சம் பணத்தை சேகரித்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்து மேற்படிப்புக்கு அனுப்புகிறார்கள். அது பெரிய காரியம், யாரும் செய்ய முடியாது. செய்வாங்க, நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உதவி செய்கிறாங்க. யாருக்கு செய்ய வேண்டும், உண்மையிலே இந்த பிள்ளையினுடைய நிலைமை இப்படித்தானா என்று அறிந்து கொள்வது ஆசிரியரால் மட்டுமே தான் முடியும். கர்த்தர் இந்த ஞானத்தை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்.
எவ்வளோதான் கடின இதயமாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு உணர்வுள்ள இதயத்தை ஆண்டவர் தருவார். ஏன் இந்த பிள்ளைக்கு உதவி செய்யக்கூடாது, உன்னை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்ம பண உதவி செய்துடுறோம். அதோடு கூட வசனத்தையும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு செடி நன்றாக வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமானால் அந்த செடிக்கு என்னெல்லாம் வேணும்? சூரிய ஒளி, தண்ணீர். அது மட்டுமல்ல, அந்த செடியானது மரமானது பூமியிலே நன்றாக வேர் ஊன்றி இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அது நிலைத்திருக்க முடியும். எந்த காற்று, எந்த புயல், எந்த மழை வந்தாலும் அதை அசைக்கவே முடியாது. அதே போல் மாணவர்களிடம் நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் விசுவாசம் வைத்து, அந்த விசுவாசத்திலே நாம் வேர்பற்ற வேண்டும். எவ்வளோதான் பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், வேதனை, துன்பம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. பாடுகள் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்மை போல பாடுபட்ட இயேசு அந்த பாடுபட்ட அனுபவத்திலிருந்து நமக்கு இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இதே போல் மாணவர்களை அழைத்து நாம் பேசும்போது, பாடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும், இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், நீ இதையெல்லாம் ஜெயிக்கணும்னா நன்றாக படி, இயேசுவை தேடு, பெற்றோருக்கு கீழ்ப்படி என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு முதலாவது ஆசிரியர் யார் என்று கேட்டால் தாய். தாய் தான் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? முதல்ல அம்மா அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்து பாடம் படிக்கிற அளவுக்கு அறிவு வளர்ந்துடும். அடுத்தது யார் என்றால், நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆசிரியர். ஆசிரியர் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பெற்றோர் போல். பள்ளியில் அதிக நேரம் நாம் இருப்பதுனால அந்த பிள்ளைகளோடு அதிகமாக உறவாடும் நேரம் கிடைக்கிது. பிள்ளைகள் நம்மோடு அன்பாக பழகும். ஒரு பிள்ளைய நல்லா அடிச்சிருப்போம், இன்டர்வலில் பார்த்திங்கன்னா நம்ம டேபிளை சுற்றி நிற்கும். இப்போ தானே உன்னை அடித்தேன், உனக்கு சூடு சொல்கிறே இல்லையா, இப்படி என்கிட்ட நிற்கணும். நீங்கள் டீச்சர் தானே, நீங்கள் அடித்தா எங்களுக்கு வலிக்காது, எங்கள் அப்பா அம்மா அடித்தா தான் வலிக்கும். அது எவ்வளோ அன்பு ஆசிரியமாக அந்த பிள்ளைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப ஒரு பாசத்தை தூண்டும் பிள்ளைகள் பேசும்போது. மூன்றாவதாக நம்மை வழி நடத்தும் போதகர். போதகர் நம்மை நல்ல வழியில் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளத்தை அப்படியே உணர்த்தக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவரோடு சீர் பொருந்தக்கூடிய வார்த்தைகள், நம்ம செய்த தவறுகளை எப்படி அதை சீர்படுத்த முடியும், எப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும், அதை புதிய உள்ளமாக மாற்ற முடியும் என்று நம்மளை வழி நடத்துகிற போதகர். முதலாவது தாய், இரண்டாவது ஆசிரியர், மூன்றாவது போதை. இல்லை, இரண்டாவது இடத்துல போதகரை வைத்துக்கொள்ளலாம், மூன்றாவது ஆசிரியராக இருக்கலாம். இந்த வாலிப பருவத்திலே மாணவர்களாகிய நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதியாகவோ, நாட்டை காத்து கொள்ளக்கூடிய, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளாகவோ, பெரிய பெரிய அதிகாரிகளாகவோ, பெரிய பெரிய மருத்துவராகவோ நீங்கள் எழும்ப முடியும். இதெல்லாம் உருவாக்குவது யார்? ஆசிரியர். அந்த ஆசிரியர் நாம் கனம் பண்ண வேண்டும். இவ்வளவுதான் ஒரு கஷ்டப்படுத்தினாலும் இப்போ இந்த நாட்களில் மாணவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது, கண்டிக்கவே முடியாது. கண்டிக்கும் போது அவளுக்கு கோபம், எரிச்சல் வரும். அப்பொழுது அவர்களிடம் அன்பாக பேசி, வேதம் இப்படி சொல்லுகிறது, இந்த வேதத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அவருடைய பின்னிலைமை எப்படி மாறிட்டு. யோசேப்பை பற்றி நம்ம அதிகமாக சொல்லலாம். யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அவனுக்கு பல பாடுகள் வந்தது, அவன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவன் என்ன செய்தான்? தன்னை காத்து கொண்டான். அப்போது இந்த பிள்ளைகள் வாலிப பருவத்திலே நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். கண்ட காட்சிகளெல்லாம் யூடியூப்பில் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கறதுனால இருதயத்தில் பாவம், இதயம் கரைபடும். படிப்பு மேலே ஒரு இஷ்டம் இல்லாதபடி சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு
அது கடைசியில் தற்கொலையில் கொண்டு விடும். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். வேதத்திலே யோசேப்பு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா யோசேப்பை சொல்லலாம். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியே இந்த வாலிப பருவத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா என்ன? ஒரு மனுஷனை கண்டு பயந்து ஒதுங்குற மாதிரி அப்படி அல்ல. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய குணங்களில் கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு தவறு செய்யும்போது இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாச்சே, நம்ம இதை செய்யலாமா, அந்த ஒரு குற்ற உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? இதயத்தில் வரணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுதல். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆசிரியை மதிக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை கனம் பண்ண வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அசிவாரம். அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க கிடக்காம இவங்க என்னத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்போ வேதத்திலே ஆமான் என்று ஒருவன் இருந்தான், மொர்தெகாய் என்று ஒருவன் இருந்தான். இந்த ஆமானுக்குள்ள கோபம், எரிச்சல், பெருமை, மேட்டிமை, இவ்வளோ கெட்ட குணங்கள் இருந்தது. இதனால் அவன் என்ன செய்தான்? அழிந்து போனான். அந்த மொர்தெகாய் நீதிமான். தன்னுடைய யூத குலங்கள் அழியாதபடிக்கு திறப்பல் நின்ற மொர்தெகாய் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அவன் தாழ்மை உள்ளவன், நன்றாக ஜெபிக்கிறவன், பொறுமை உள்ளவன். இவ்வளோ நல்ல காரியங்கள் அவனிடம் இருந்ததுனால ஆமான் என்ன செய்தான்? மொர்தெகாய்க்கு விரோதமாய் செயல்பட்டான். அந்த மொர்தெகாயினுடைய ஜெபம், தாழ்மை, பொறுமை, அந்த ஆமான் என்ன மொர்தெகாய்க்கு விரோதமாக நினைத்தானோ அது ஆமானுக்கே திரும்பிட்டு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கோபமே வரக்கூடாது. கோபம் வந்தாலும் அப்படி என்ன செய்யணும்? உடனே அதை என்ன செய்திடணும்? சால்வ் பண்ணிடணும். கோபம் வரக்கூடாது. எரிச்சல், அதை விட கோபத்தோட ரொம்ப மேலே எரிச்சல், சல்லுன்னு பேசுவாங்க சில. நம்மளை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அது ஆசீர்வாதத்தின் தடை. மேட்டிமை, நம்மளை விட்டால் யார், நாம தான் ஒரு பெரிய ஆள் அப்படி வணங்கா கழுத்து, அப்படி ஒரு மாதிரி அந்த குணங்கள் நமக்கு வரக்கூடாது. பெருமை வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அது அந்த ஆமான் முறைய நல்ல உதாரணம். அப்புறம் இந்த வாலிப வயதிலேயே படிக்கும்போதே நாம் நன்றாக ஒரு லக்கு வைத்து படிக்க வேண்டும். இந்த துறைக்கு நான் வேலைக்கு போகணும், இப்படி பணியாற்றணும், இப்படி உதவி செய்யணும். அன்றைக்கு ஒரு பொண்ணு சொல்லிகிட்ருக்கா, நான் டாக்டருக்கு தான் படிப்பேன். ஏம்மா நீ டாக்டர் படிக்கணும்னு விரும்புகிற? நான் நல்லா பணியாற்றணும், உண்மையாக பணியாற்றணும், பணத்திற்காக அந்த பணியை செய்யக்கூடாது. உண்மையாக ஒரு நோயாளி என்ன செய்யணும்? உள்ளத்திலிருந்து மனதார அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் மருத்துவரை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், ரொம்ப துக்கப்பட்டான். அந்த மாதிரி நம்ம ஒரு உள்ளத்தில் ஒரு கரிசனை வேணும். நம்ம என்ன செய்யணும், எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் என்ன செய்யணும், இன்னும் முதலிடம் கொடுக்கும்போது கட்டாயம் அந்த உள்ளத்தின் நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று வசனம் சொல்கிறது. அதுதான் கட்டளை. அப்பா அம்மா சம்பாத்தியத்தையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ஒரு வேலை வந்தால் அதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறது பெரிய தவறான காரியம். முதல்ல நுழையணும், ஒரு படி எடுத்து வச்சிடணும், அப்படி கீழ்ப்படியணும். அப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பையன் பரவாயில்ல வேலைக்கு போயிட்டான். 100 ரூபாய் இருந்தால் கூட பிள்ளை கொண்டு அம்மா கையில் கொடுக்குற காசு அவங்களுக்கு எத்தனையோ 1000க்கு சமம். நம்ம பையன் சம்பாதிச்சுட்டு வந்துட்டான், நம்ம பிள்ளை நல்ல வேலை செய்து தன்னை பற்றி ஒரு கரிசனையாக இருக்கான், வருத்தத்தோடு இருக்கான் குடும்பத்தை குறித்துன்னு சொல்லி பெற்றோர் பெரிய சந்தோஷம். அதை பார்க்கலாம், வேறு சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அடுத்தபடியாக ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குவதிலே நோக்கமாக இருக்க வேண்டும். எல்லா ஆசிரியர்களுமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு கிளாஸில் மார்க்கு, ஒரு பாடத்தில் ரொம்ப மார்க் எல்லாத்துலேயும் குறைஞ்சிட்டுனா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி நம்ம பாடத்தை அந்த இப்படி இது பண்ணிட்டு அவங்க பேசுகிற வார்த்தைகள் நம்ம உள்ளத்தை அப்படியே ஒரு உணர்த்துதலை உண்டாகும். ஏன்னா தானே சொல்ல மாட்டாங்க.
நம்ம மேலே ஒரு அன்பா கரிசனையா, இப்படி இருக்கீங்களே நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிம்பாங்க. நம்ம கண்ணீர் வந்துடும் நம்ம மேலே ஆசை. இன்றைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் நான் பார்த்தாங்க, இன்றைக்கும் நான் நினைப்பேன், இந்த ஆசிரியரால் அந்த ஆசிரியர் கண்டித்ததுனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஒரு நன்றாக படித்து வேலைக்கு சென்று இன்றைக்கி பென்ஷன் வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்களை உருவாக்குங்கப்பா, இந்த தேசத்துக்கு நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்கித்தாங்க, ஆசிரியர்கள் உள்ளத்திலே நீங்கள் பேசுங்க, கிரியை செய்யுங்கன்னு ஆசிரியர்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். பள்ளிக்கு செல்லும் முன்பாகவே ஆசிரியர்கள் எனக்கு தயவு கிடைக்கணும், எனக்கு அவங்க சொல்லித்தர பாடம் மனசில் நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போகணும். இந்த நாட்களிலே சில பிள்ளைகள் வீட்டுக்கு முள்ளாக இருப்பாங்க. ஒரு வேலைக்கு போக மாட்டேங்க, வீட்டில் சும்மா தூங்கி எழும்புறானே, நாம் கஷ்டப்பட வேண்டிய பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாதபடி, முள்ளாக இல்லாதபடி ஒலிவ மரமாய் மாறணும். ஒலிவ மரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம், ஆசீர்வாதமான மரம். ஒலிவ எண்ணெய் என்பது ஒரு ஆசீர்வாதமானது. அதே போல் பிள்ளைகள் வீட்டிலே ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருக்கணும், முள்ளாக இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு முள்ளாக இருக்கக்கூடாது. மனசு ரொம்ப வேதனைப்படும், கஷ்டப்பட்டு படிக்க வைத்தோம், இந்த நாளிலே ஒரு பைசா வருமானம் இல்லாமல் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. பெற்றோருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தேசத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மிஷினரிகளாக எழும்ப வேண்டும். ஆண்டவர் நமக்காக என்னதெல்லாம் செய்திருக்கிறார், நம்ம ஜீவனை தந்தாரே, இவ்வளோ பெரிய உத்தியோகத்துக்கு வரும்படியே நமக்கு நல்ல ஜீவன் சுகம் பலனை தந்தாரே, அவருக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். வேலை பார்க்கலாம், அதில் உள்ள ஒரு வருமானத்தில் ஒரு பணத்தை ஊழியக்காரன் கொடுக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதம். நம்ம தலைமுறைக்கு அது ஆசீர்வாதம். அவருக்கு கொடுத்ததை அவர் என்ன செய்வாராம், திரும்ப தருவாராம் நமக்கு. அவர் கடனாளி அல்ல, யாருக்கும் ஆண்டவர் கடனாளி அல்ல. நிச்சயமாக மாணவர்களாகி உங்களை கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள பிள்ளைகளாக, தாய் தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக, ஆலயத்திலே உண்மையுள்ள பிள்ளைகளாக, பள்ளியிலே உண்மையுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த நாளிலே, இந்த ஆசிரியர் தினம் விழா கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒவ்வொரு ஆசிரியரையும் நினைத்து பாருங்கள். உங்களை உருவாக்கிய ஆசிரியர்களை நினைத்து பாருங்கள். அவங்க இல்லாட்டா நான் அப்படி வந்திருக்க மாட்டேன், அந்த டீச்சர் இல்லாட்டா நான் இன்றைக்கி இவ்வளோ வசதியாக வந்திருக்க மாட்டேன். ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். கிறிஸ்மஸ் நாட்களிலே நம்ம டீச்சர்ஸை பார்த்திங்கன்னா அதுலேயும் டயசிஸில் கேட்கவே வேண்டாம், தாராளமாக கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க. அந்த உதவி எதுக்காக செய்கிறோம், நாம் பெற்ற நன்மைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து உதவி செய்ய வேண்டும். மேலான காரியம். கொடுப்பது என்றால் கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனால் உள்ளத்திலே கர்த்தர் பேசும்போது நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும், கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கிறவர்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஊழியம் செய்கிறவர்கள் செய்யாமல் இருக்க முடியாது. ஒவ்வொருக்கும் ஆண்டு ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துருப்பார். நமக்கு தந்த தாளந்து என்ன என்று பார்த்து இதுவரை நம்மை நடத்தி வந்தாரே அவருக்கு நன்றி சொல்லி, நம்மை போல நாம் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தோம், நமக்கு யார் உதவி செய்தா அப்படின்னு நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்து, நம்ம இருந்த சூழ்நிலையில் இப்போ எந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதான் ஆண்டுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு, ஒரு ஆண்டவருக்கு செய்யக்கூடிய பிரதிபலன், அவர் நாம மகிமைப்படும்படியாக. எனவே மாணவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள், சபையிலே ஊழியருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசிரியருக்கு கீழ்ப்படியுங்கள். ஒரு நல்ல ஆசிரியர் கிடைப்பது லேசான காரியம் அல்ல. கர்த்தரால் கொடுத்தால் மாத்திரமே அந்த ஆசிரியர் நமக்கு கிடைப்பார். எல்லாரையும் காட்டிலும் ஒரு தலைமை ஆசிரியர், நல்ல தலைமை ஆசிரியராக வந்தால் அந்த பள்ளிக்கூடம் என்ன செய்யும், நல்ல பெயர் பெற்று ஓங்கும். மாணவர்களை கண்டித்து சக ஆசிரியர்களை விசிட் பண்ணி சுற்றிகிட்டே இருப்பாங்க செலவச்சம். அந்த பள்ளி நல்ல பள்ளியாக பெருமைப்பட தலைமை ஆசிரியருக்கு நம்ம அனைத்து ஆசிரியரும் ஒத்துழைக்க வேண்டும்.
நல்ல ஆசிரியர்களாக பெயர் பெற மாணவர்களாக நீங்களும் என்ன செய்யணும்? ஆசிரியர் கீழ்ப்படிய வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்போ கூட நிறைய ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் வாங்குகிறாங்க. இது பெரிய பாராட்டத்தக்கது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தினால் ஒழிய தானாக உயர முடியாது. அவங்க அந்த நல்லாசிரியர் வாங்குவதற்கு எத்தனை பாடுகள் பட்டிருப்பாங்க, எவ்வளோ நேரத்தை தியாகம் பண்ணியிருப்பாங்க பிள்ளைகளுக்காக. ஒரு பிள்ளை கூட ஃபெயிலாகக்கூடாது அப்படின்னு வாஞ்சையோடு அவங்க என்ன செய்வாங்க? பிரயாசப்படுவாங்க. எனவே மாணவர்களாகி நீங்கள் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைத்து நல்ல பெயர் வாங்கும்படியாக கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும். இயேசு என்ற ஒரு நாமத்தை நீங்கள் உச்சரித்து ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லிக்கொண்டு இருந்தாலே உங்களுக்கு கல்வி ஞானம் தானாகவே வரும். சாலமோனு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள். தகப்பனுடைய போதகத்தை கேட்கணும். நல்ல வழி தான் தகப்பன்னு சொல்லுவாங்க, நம்ம கெட்ட வழியாக சொல்ல மாட்டாங்க. போங்கப்பா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி இந்த காலத்து பிள்ளைகள்லாம், கம்ப்யூட்டர் காலம், நமக்கு ஒன்றுமே தெரியாது தான். இருந்தாலும் நாம் அனுபவித்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள், வழிகள், இந்த வழியில் போனால் இப்படி வரும்னு சொல்லி நமக்கு அந்த ப்ராக்டிக்கலாக நமக்கு தான் தெரியும். பிள்ளைகளுக்கு அது தெரியாது. இளங்கண்டு பயம் மரியாதைம்பாங்க. அதே போல் நாம் கடந்து வந்த பாதைகளெல்லாம் சுட்டி காட்டி எந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாமளும் நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். நம்ம படிக்கிற பிள்ளைகளையும் உருவாக்கணும். இது நம்முடைய கடமை. வாங்குகிற சம்பளமே போதுமென்று என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. கர்த்தராமே இதை ஆசீர்வதிப்பாரா. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. ஆண்டவர் நம்மை பார்த்து நல்ல கனி தேடி வந்தேன், உன்னிடத்து நல்ல கனியை நான் காணவில்லை என்று துக்கப்படுகிறார். அது அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆண்டவருக்காக என்ன கனி கொடுக்கும். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து உருவாக்குவது பெரிய கனி, தேசத்துக்கு ஆசீர்வாதம். நாம் சாப்பிட்ட கனியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய சுருக்கம். நாம் பெற்ற நன்மைகள், நாம் கஷ்டப்பட்டு படித்த படிப்பு, நேரம் எடுத்து பட்ட பிரயாசம், இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உனக்கு இந்த உத்தியோகத்தை தந்தேனே, நீ என்ன செய்தா எனக்காக? எத்தனை பிள்ளைகளை எனக்காக நீ உருவாக்கினா என்று கர்த்தர் நம்மோடு கேட்கிறார். அதுதான் இந்த பாடல். கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்திமரமே. ஒரு மரம் செடி வளருன்னா அதில் கனி வேணும். சும்மா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நல்லா உரம் வச்சுட்டு காய்க்கலன்னா அந்த மரத்தை நான் என்ன செய்வார்? வெட்டி போடணும் என்று சொல்கிறார். அந்த இதுக்கு நாம் இல்லாதபடி எதில் குறைவாக இருக்கிறோமோ அதை சீர்படுத்த வேண்டும். நல்ல வசனத்தை தியானித்து நம் உள்ளத்தில் என்ன குறை உண்டு என்பதை தியானித்து அதை நிறைவாக ஆண்டவருடன் கிடைக்க மன்றாட வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயம் குத்தப்படும் போது தான் நம்ம நல்ல காரியங்களை செய்ய முடியும். அப்படியே அதில் தட்டிகிட்டே போனோன்னா ஒரு நாளும் அந்த ஆண்டவருக்காக பிரியமாக வாழ முடியாது. கனி கொடுக்கணும். ஆசிரியர்களாக நாம் நல்ல கனி கொடுக்கலாம். பிள்ளைகளை அவ்வளோ அழகாக நடத்தலாம். வீட்டை விட நம்மை நேசிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை நம்ம நடத்த முடியும். அன்பினால் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே உருவாக்கவும் முடியும். பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர வைக்கவும் முடியும். இது ஒரு ஆசிரியருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதான் ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு முன்னே அர்ப்பணி. நம்ம அர்ப்பணிக்கணும். ஏதோ நம்ம குடும்பத்தை பெருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது தேவை இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக வேணும். நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய தேவைகளையும் நம்ம சந்திக்கணும்.
அதுகளுக்கு தேடி வைக்கணும். அதோடு கூட நம்ம கரத்தில் உள்ள தந்த ஆண்டவர் தந்த பிள்ளைகளையும் நம்ம வழி நடத்த வேண்டும். இந்த ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லியிருக்கார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. இது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு மேய்ப்பன் தன் கையில் உள்ள ஆடுகளை எப்படி நடத்துகிறானோ அதே போல் நாம் மாணவர்களை நடத்த வேண்டும். ஒரு ஆடு கால் ஊனமுட்டால் அந்த தனிப்பட்ட அந்த ஆட்டை பிடித்து அந்த மேய்ப்பன் தோளில் போட்டுக்கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆடு நல்லா நடக்கிற வரைக்கும் பிரயாசப்படும். அதே போல் நல்லா படிக்காத பிள்ளைய கூட நாம் கொஞ்சம் பிரயாசப்பட்டு அந்த பையனை உருவாக்க முடியும். நம்ம கரத்தில் ஆண்டவர் அந்த பலன் தருவார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம மனதார் அந்த பையனுக்காக நாம் உள்ளம் உடைந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பையன் உயர முடியும். அப்படி எத்தனையோ பேர் சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையும் நல்லாசிரியர் விருது வாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட அநேகரை ஆண்டவர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இன்னும் ஆசிரியர்கள் எழுப்பி தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் இன்னும் ஆசிரியராக வரப்போகிற ஆசிரியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. இயேசு